ரயில் பயணங்கள் படத்தை தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டம் யாருன்னு கேட்டா என்ன இனிய நண்பர் ரஜினி. அந்த அளவுக்கு பாராட்டினார். பாராட்டது மட்டும் இல்ல, ஒரு காம்பினேஷன்ல டிஆரோட இந்த டயலாக் ஸ்டைல்ல எனக்குன்னு இந்த டயலாக் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு. அதனாலதான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணணும் சொல்ல அவர் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டா இருக்கு, நான் வேணா ஒரு கெஸ்ட் ரோல் இமிடியேட்டா உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த கதாபாத்திரம் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். ஏவிஎம் ஜி தியேட்டர்னு நினைக்கிறேன், டப்பிங்ல இருந்தாரு. கதையை கேட்டாரு. இறைவன் இதா சொல்றேன் சொன்னா நம்ப மாட்டீங்க, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்றோம், உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே டயலாக் சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படியே 1 2 3 எண்ணிக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த வாங்கிக்க அப்படின்னு அப்படியே அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அவரு நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற, அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டயலாக் ஸ்டைலே வேற. இது நான் பேசுனது, அது பேசுனா அது வந்து என்ன தரதால் இமையதான், அதோட உயரம் தான். அவரு தான், அவருக்கா நான் பண்ணி வச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாமே கன்ஃபார்ம். ஒரே ஒரு சின்ன காரணத்துல யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர், நீங்க ஹேம்நாக்ல கூட டச்ல இருக்கீங்க, கேஆர்ஜி கிட்ட கூட இதா இருக்கீங்க, நெஞ்சில் ஊரகம் கேஆர்ஜி கிட்ட பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இந்த படத்தை பண்ணுனாரு. அப்ப நான் ரஜினி கிட்ட சொன்னேன், இல்ல ரஜினி சார், எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல பண்ணாலும் அதே சம்பளம் தான், நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல பண்ணாக்கா அதான் எனக்கு பிளஸ். இப்ப நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம், நான் சரிதாமா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம், அதுவே எனக்கு பெரிய சம்பளம். ஆனா அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. நான் ராகன் தேட்டும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் லாஸ். இந்த லாஸை இன்னைக்கு நான் இது பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும். அதுக்கு இந்த படத்துல இந்த கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்கிறேன். இந்த ரோல் நீங்க சொந்த படத்துல பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் ரஜினி. அப்ப அதுல ரஜினி சொன்னாரு, ராஜேந்தர் நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது, நான் பெரிய நிறுவனத்துல மட்டும்தான் நடிக்கணும்ன்ற ஒரு கொள்கையை இப்ப மனசுல ஏத்து வச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்க வெடி சொல்லுங்க. அப்ப நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்ல ரஜினி சார் ஒண்ணு பண்ணுவோம் சார், என்னாலும் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்க உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்க மாத்திக்காதீங்க, நான் ஒண்ணு பண்றேன், இந்த படத்தை நான் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமா மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். ரஜினி சாருக்காக பண்ணி வச்சிருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி, அவருக்குன்னா வேற, எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெய்பால்.